அந்த ஈசிஆர் ரோட்ல இளநீ கடைக்காரனுக்கு நீ பணம் தர மறந்துட்ட. இல்ல அர்ஜுன், நீ கார் கிட்ட போயிட்ட, நான் மறக்காம பணம் கொடுத்துட்டேன். அப்படியா? ஓ, லாங் டிரைவே போயிட்டு வந்துட்டீங்களோ? அப்புறம் அந்த டின்னர், அந்த ஆப்படைசர் ட்ரிங்க், நீங்க யாராவது சொல்கடி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்கடியா? என்னது சொல்கடியா? இது என்னப்பா புது கடியா இருக்கு? இந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு கேள்விப்பட்டதே இல்லையே. என்னங்க அத்த, அது ஒரு ட்ரிங்க். தேங்காய் பால்ல இந்த கோகம்னு ஒரு பழம் இருக்கு, அத ரசத்துல கலந்து அடடா செமையா இருந்துச்சு இல்ல சத்யா? இன்னும் நாக்கல அந்த புளிப்பு இனிப்பு ருசி இருக்கு. ஐயோ சந்தோஷம்பா, ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல. பாரு, நேத்துதான் கல்யாணம் ஆன மாதிரி இவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க. பாரு செல்வநாயகி, என் புள்ள கஷ்டப்படுறான் வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப பாரு கண்ணே பட்டுரும், அப்படியே சுத்தி போடணும். ரொம்ப ஜாலியா இருந்துச்சுப்பா. என்ன சத்யா? என்ன சத்யா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? நிஜமா அர்ஜுன் இந்த நாள காலம் பூரா மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. என் உணர்ச்சிகளை வர்ணிக்க வார்த்தையே இல்ல. ஓகே சத்யா, சந்தோஷமா இருங்க. சரி சரி, எல்லாரும் சாப்பிட போலாம் வாங்க. ஐயோ சாப்பாடா? நோ 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 நோ, எனக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு பசியே இல்ல. எனக்கு சூடா ஒரு காஃபி மட்டும் போதும். சத்யா, போட்டு எடுத்துட்டு வா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். So sweet. போமா, போய் காஃபி எடுத்துட்டு போய் குடு. நீயும் போய் ரெஸ்ட் எடு. வாங்க நம்ம போலாம். நீ அவளுக்கு நல்லதுதான் பண்றேன்னு தேவிக்கு புரிய மாட்டேங்குதே சத்யா. உன் மேல இருக்கிற வெறுப்புல எங்களை கூட எதிரிய பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அக்கா, அம்மா தாயே, இந்த அக்கா சொக்கா புராணம்லாம் இனிமே வேண்டாம். நீ என்ன அக்கான கூப்பிட்டாலே எனக்கு திகு திகுன்னு எரியுது. ஒரு காலத்துல நான் தான் உன் உலகமாவும் நீதான் ஏன் உலகமாவும் இருந்தோங்கா. இந்த பிரபஞ்சத்துல நிறைய உலகம் இருக்குன்னு நான் படிச்சேன். இப்போ எனக்கு என் அத்தையும் என் புருஷன் மட்டும்தான் என்னோட உலகம். நான் அந்த உலகத்திலே சந்தோஷமா இருந்துக்கிறேன், போதுமா? ஏங்கா என் மேல இருக்க வெறுப்பெல்லாம் அப்பா அம்மா மேல காட்டுற? மெடிக்கல் ஷாப்ல நீ அவங்க மனசை உடைக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமா பேச வேண்டிய அவசியம் என்ன? அவங்க மனசு எவ்வளவு வலிச்சதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன தான் மகளே இல்லன்னு அந்த மிஸ்டர் பரதன் சார் சொன்னப்போ என் மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்கும்னு உனக்கு தெரியுமா? இல்ல அவருக்கு தான் தெரியுமா? ஆனா இப்ப நீங்க 3 பேரும் கூட்டணி ஆயிட்டீங்களே, என்ன தனியா ஆளா நிறுத்திட்டீங்கல்ல. ஒரு புழுதான் பட்டாம்பூச்சியா மாறும். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச காரியத்தினால பட்டாம்பூச்சியா இருந்த என்ன கேவலமா பேசி பேசி புழுவா மாத்திட்டீங்க. எல்லாம் முடிஞ்சதுதான். இனிமே நீங்களே என்ன வேணும்னு கூப்பிட்டாலும் எனக்கு நீங்க யாருமே வேண்டாம். அக்கா, நான் சொல்றத கேளுக்கா. இனிமே இங்க நின்னா எதையாவது பேசி என்ன வெறுப்பேத்திட்டே இருப்ப. நான் போறேன். அக்கா, ஆமா, என் புருஷன் கிட்ட உங்க அப்பா மெடிக்கல் ஷாப்ல மிஸ்டர் வரதன் 1000 ரூபாய் கடன் வாங்கினாரே, அது உன்கிட்ட கொடுத்து விட சொன்னனே, கொடுத்தாரா? என்ன அப்படி பாக்குற? ஏன் புருஷன் பணம், எனக்கு அது திரும்பி வந்து ஆகணும். காலையில நீ அதை மறக்காம கொடு.
அப்பா பட்ட கடன் தானே. அவர் பொண்ணு அடைச்சா ஒன்னும் தப்பு இல்லையே.